ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து ஒரு சின்னதாக பேரு சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,09,000 அந்த மாதிரி ரீஜனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்தலாம், நெக்ஸ்ட்டு எத்திரியும் பார்க்கலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா 1,15,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இங்கே வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. எந்த இடம்னா 112. சரிங்களா? அதாவது 1,12,000 டாலர். ஓகேங்களா? 1,12,000 டாலர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து வரும். ஏன் வரும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது பிரேக்கப் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து தான் ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, மெஜாரிட்டி பீப்புள் வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டாலே ஸோ இந்த ரீடெஸ்ட்டில் வந்து லாங் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதாவது இந்த ரீடெஸ்ட்டுக்கு கேண்டில் கீழேனா இந்த இடத்துல, ஸோ அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் எடுக்க வந்து ப்ரைஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வரத்துக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது என்னுடைய டெக்னிக்கலில். ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே உள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு தான் வந்து ஓவர் நைட்டில் ஒரு ஒன் டே கேண்டில் வந்து பெரிய ஒரு கிராஷ் நடந்துருப்பாருங்க. இது வந்து ஓவர் நைட்டில் நடந்த கிராஷு. ஸோ இங்கே எந்த சிக்னலும் கொடுக்காம டக்குன்னு வந்து திரும்பிட்டான் ப்ரைஸு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஏன்னா இந்த ட்ரெண்டை கூட உடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்டை உடச்சிருச்சு. அதனால் இந்த ப்ரைஸ் வந்து இங்கே இடத்துக்கு ஒரு 1,09,000 டாலர் வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க பிடிசி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மஸ்ட் பி ரிவர்சல் இங்கேருந்து. சரிங்களா? ஸோ இங்கேருந்து 1,09,000 ப்ரைஸ் வந்து ரிவர்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சப்போஸ் வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் வரலைன்னா ப்ரைஸ் வந்து ஹெவி பெரிஷ் ஆகும் பிடிசி. இந்த ஃபைனல் 1,09,000 தான் பிடிசிக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ரிவர்சல் பாயிண்ட்டு பிடிசிக்கு இருக்குது. 1,09,000 ரீஜியன் அந்த இடத்துல தான் பிடிசி வந்து ரிவர்சல் பாயிண்ட்டு இருக்குது. சப்போஸ் வந்து இங்கே இப்போ வரலனா கூட இன்னும் கொஞ்சம் கூட இப்படி மேலே போயிட்டு கூட வரலாம். சரிங்களா? ஸோ அதுவும் வரலாம், அப்படியும் வரலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். பட் வந்து 1,09,000 ரிவர்சல் எடுக்கணும். ஸோ அதுதான் ஃபைனல் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது மேலே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கீழே போகிறதுக்கு தான் நமக்கு இருக்குது பிடிசிக்கு. ஸோ ஏன்னா இங்கேயும் ஒரு ரீடெஸ்ட் நடத்திருக்கு பாருங்கள். ஸோ எந்த இடம்னா 74,000. ஸோ 74,000 ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து நான் சைக்கிளை நான் மென்ஷனே பண்ணலை. பிகாஸ் வந்து சைக்கிள் முடிகிறதுக்கு நான் 4 மாதம் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் சைக்கிள் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷனே பண்ணலை. ஒன்லி என்னுடைய டெக்னிக்கல் லிக்விடேஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து சைக்கிளே இல்லை, சைக்கிளே மென்ஷன் பண்ணி நான் சொல்லவே கிடையாது. என்னோடய லிக்விடேஷன் பேஸ் பண்ணி மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 1,09,000 ரிவர்ஸ் எடுக்கணும். அது வரையும் வரத்துக்கு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கலன்னா இன்னும் கீழே போகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். அப்படி போனால் கூட ரொம்ப போகுங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த இடத்துல அப்படி நான் என்ன பிடிசி இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டு சைக்கிள் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் வந்து பிடிசிக்கு மட்டும்தான் இப்படி சொல்கிறேன். எத்திரியும் கிடையாது, ஆல்ட்டு காயின் கிடையாது. நான் வந்து ஸ்டாண்டப்பாக இருக்கேன். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து எத்திரியம் நமக்கு வந்து நல்லா பம்ப் ஆகுது. ஸோ அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பிடிசிக்கு வந்து நான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்ல வரேன், இந்த இடத்துல 1,09,000 ரிவர்சல் இருக்குது பிடிசிக்கு. சரிங்களா? ஸோ அது வரட்டும், அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எத்திரியம் பார்க்கலாம். எத்திரியம் வந்து இங்கே 1 ஹவரில் வைக்கிறேன். ஸோ 1 ஹவரில் வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் வந்து 4,377. ஸோ இந்த சப்போர்ட் என்ன பண்ணுது ப்ரைஸு இப்போது ரீடெஸ்ட் எடுக்குதுங்க. சரிங்களா? ஸோ சப்போர்ட் வந்து ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் எடுக்குது. ஓகே, இது வந்து பக்காவான ரீடெஸ்ட் தான். இங்கே 1 ஹவரில் கூட ரீடெஸ்ட் இருக்குது, 4 ஹவரில் கூட ரீடெஸ்ட் இருக்குது. சரிங்களா? பட் வந்து இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் வந்து இன்னும் இன்றைக்கான ஒன் டே கேண்டில் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. சரிங்களா?
சரிங்களா. ஒன் டே கேண்டில் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மேபி வந்து ஒன் டே கேண்டில் வந்து இந்த இடத்துல அடுத்த மணி என்ன இப்போது கம்மி தான் ஆகுது. சரி, இப்போது இன்னும் ஒரு இந்த 4 ஹவர் கேண்டில், நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஹவர் கேண்டில், அடுத்து இன்னும் 2 4 ஹவர் கேண்டில் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த 2 4 ஹவர் கேண்டிலும் 2 4 ஹவர் கேண்டில் 4229 அதிலிருந்து 4372. ஸோ இந்த ரீஜனுக்குள்ளே அடுத்த 2 4 ஹவர் கேண்டில் கன்சல்டேஷன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிடுங்க எத்திரியம். சரிங்களா. அதாவது இன்னைக்கான ஒன் டே கேண்டில் வந்து இங்கே இதுக்குள்ளே கன்சல்டேஷன் ஆகணும். கன்சல்டேஷன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து எத்திரியம் வந்து மேலே போகும். சரிங்களா. அது மாதிரி எத்திரியம் மேலே போகும்போது இதுவும் வந்து கொஞ்சம் ஃபுல் பேக் எடுக்கும், இப்படி எடுக்கும். சரிங்களா. இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இதிலேருந்து வந்து எத்திரியம் வந்து இந்த ஒன் டே கேண்டில் வந்து ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. எதுவும் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டா ஸோ ஒன் டே கேண்டில் ஃபினிஷ் தெரியும். இந்த இடத்துல இன்றைக்கான கேண்டில் வந்து கன்சல்டேஷன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக 3700 வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக எத்திரியமுக்கு போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா. அது போனதுக்கப்புறம் பிடிசி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஆனால் பிடிசி வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த 1,09,000 வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி எத்திரியம் வந்து இன்றைக்கான கேண்டில் ஒன் டே கேண்டில் வந்து இந்த ரீஜனில் கன்சல்டேஷன் ஆனால் மட்டும் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போகும். அப்படி இல்லைனா இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, கன்சல்டேஷன் ஆனால் மட்டும் ப்ரைஸ் மேலே போகும். ஓகேவா. பட் கன்சல்டேஷன் ஆகாமல் கூட அடுத்த 2 கேண்டில் கூட பேரிஷ் கீழே வந்தாலும் வரலாம். சரிங்களா. ஸோ இது பார்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஒன் டே கேண்டில் இன்னும் 2 கேண்டில் இருக்குது 4 ஹவர் கேண்டில் முடியறதுக்கு. அதனால் சொன்னேன் இப்போ கன்ஃபர்மேஷன் ஆக முடியாது. இன்றைக்கான ஒன் டே கேண்டில் நமக்கு வந்து முடியணும், கன்சல்டேஷன்லேயே முடியணும். ஏன்னா இப்போ பாருங்கள், பிரேக் அவுட் கேண்டில் வந்து நம்ம ஒன் டேயில் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஒன் டே கேண்டில் பண்ணியிருக்குது. அந்த ஒன் டே கேண்டில் வந்து நமக்கு இன்னும் க்ளோஸ் ஆகலை. அதனால் சொன்னேன் ஒன் டே கேண்டில் வந்து இந்த ரீஜனில் க்ளோஸ் ஆகிட்டா ப்ரைஸ் வந்து மேலே போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே நடக்கும். ஸோ நமக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து எத்திரியம் பிடிசி வந்து இந்த 1,09,000க்கு போகாமல் ப்ரைஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹை உடைக்காது. சரிங்களா. இந்த 1,09,000 பிடிசி போனால் மட்டும்தான் அட்லீஸ்ட் 1,10,000 போகணும். அந்த ரீஜன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆல் டைம் ஹை உடைக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் பவுன்ஸ் ஏரியா பிடிசிக்கு. இதுதான் இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பிடிசிக்கு இல்லைங்க. சரிங்களா. அதனால் இது மட்டும் பிடிசிக்கு மட்டும்தான். பிடிசி வந்து சப்போஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகும், ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே 1,03,000 2,000 அப்படிலாம் வந்துருச்சுன்னா அது சுத்தமாக பேரிஷ்ங்க பிடிசிக்கு. சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்துடும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்துடும். இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டு 74,000. அதுக்கப்புறம் அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டு கீழே 66 67 அந்த இடத்துல தான் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது பிடிசிக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் 1,09,000. அது மிஸ் ஆயிடுச்சுன்னா பிடிசிக்கு வந்து அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா 70 கீழே தான். சரிங்களா. ஸோ 72,000 73,000 கீழே தான் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது பிடிசிக்கு. அதுக்கு அளவு இல்லை. ஸோ ஃபைனல் பவுன்ஸ் வந்து 1,09,000 தான். சரிங்களா. இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நான் அப்டேட் வந்து டெலகிராமில் கொடுத்துனே இருக்கேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இன்னும் டெக்னிக்கல் அனலைஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் அனலைஸ், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.